நம்ம தமிழ்நாட்டோட நம்பர் 1 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் எது தெரியுமா? நம்ம சென்னை காலவாக்கத்தில் இருக்கக்கூடிய SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இந்த வருஷம் 2025ல யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கவர்மெண்ட் கோட்டாலையும் சீட்டு கொடுக்குறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கொடுக்குறாங்க, அப்புறம் NRI கோட்டா, அப்புறம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களுக்குமே அட்மிஷன் கொடுக்கப்படுது. இதில் ரொம்ப முக்கியமாக எந்த கல்லூரியிலே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் டாப்பராக வர்றவங்க, அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு லெவலில் டாப்பராக வர்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுற ஸ்டூடெண்ட் இருந்தால் உங்களையுமே என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்குமே ஒரு சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வழங்கப்படுது. அதனால் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்லூரி தான். ஒரு ஃபேமஸான காலேஜ், ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். அதாவது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ளியேட்டட் காலேஜ். கிட்டத்தட்ட இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் ஆச்சு. 1996ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த வீடியோவில் கடன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த பிரான்ச்சஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வருஷம் எக்ஸாக்டாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். நம்ம சேனலை இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த SSN காலேஜுங்கிறது NIRF ரேங்கிங்கில் ஓவரால் NIRF ரேங்கிங்கில் 81வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்கில் 46வது பிளேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. இங்கே பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வெப்சைட்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 96% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கதாக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 350+ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 117 LPAக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்கா சொல்கிறாங்க. அதாவது 1 crore மேலே வந்து பார்த்தீங்கன்னா SSNல பிளேஸ் ஆயிருக்கதாக அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து ஒரு ஆவரேஜ் சேலரிங்கிறது 10.8 LPAவா இருக்கிறதாக அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. சரி, ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து கவர்மெண்ட் கோட்டாலையும் அட்மிஷன் கொடுக்குறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மே 31ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், கண்டினியூவாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன கட் ஆஃபுக்கு சீட்டு கிடைக்குங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கு, அப்புறம் ECE, அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, அப்புறம் EEE, அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MTech இன்டகிரேட்டரில் 5 years CSE கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 9 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ அதனுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நல்லா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. தெளிவாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு முக்கியமாகவே நான் எடுத்துக்கல. ஏன்னா வருஷம் கட் ஆஃப்ங்கிறது மாறும், ஆனால் ரேங்க் வந்து மாறவே மாறாது. இந்த வருஷம் TNA கவுன்சிலிங் கூட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி வெளியாக போகுது. அது வெளியாயிருச்சுனாவே உங்களுடைய ரேங்க் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்துடலாம். இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாகவே சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா உறுதியாக சீட்டு கிடைக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு. அதே போல் சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% இங்கே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல் அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MTech CSE 5 years இன்டகிரேட்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ECE எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% இல்லை, 200% கூட நீங்கள் வச்சுக்கலாம், கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா EEE வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% சீட்டு கிடைக்கும். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தே ஆகணும், இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். கரெக்டாக நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் போட்டிருந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருக்கணும். எப்போ ரேங்க் வெளியாக போகுது? ஜூன் 27ஆம் தேதி. புரிஞ்சிருச்சா? இதுதான் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறதுக்கான டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இப்போ நான் சொன்னது எல்லாமே
ஜென்ரலில் வரக்கூடிய 92.5% தான். இந்த கவர்மெண்ட் கோட்டாலையுமே 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. அதில் வந்து குறிப்பிட்ட இடங்கள் கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அதில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிங்கன்னா எந்த படமும் கட்டாமல் காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீயாகவே இந்த SSN காலேஜில் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நான் சொன்ன கட் ஆஃப்ங்கிறது ரேங்க்குங்கிறது யாருக்கு சொல்லியிருக்கேன், எதுக்குன்னா 92.5 எல்லாரும் போகிறதுக்கான ஒரு கோட்டாவுக்கு இதுதான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கான டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மே 31ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு. ஸோ மாணவர்களே, நீங்கள் ஒரு 170க்கு மேலே இல்லை 175க்கு மேலே ஒரு 180க்கு மேலே இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். அந்த மெயில் ஐடியில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த NRI அப்புறம் வந்து அதர் கண்ட்ரீஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே அதில் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அதில் தான் அப்ளை பண்ணணும். ஒரே ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, அனதர் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு SSNல இன்டர்வியூ வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து மெயிலுக்கே அனுப்புவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு அனுப்புவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் அங்கே டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. அந்த கொஸ்டின் வந்து சும்மா பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆனால் மெயிலில் சொல்லுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா இல்லை நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய்க்கலாமான்னு கூட யோசனையில் இருப்பீங்க. அதனால இதையுமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒன்றும் ஃபீஸ் ஒன்றும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் ஆக போகிறது இல்லைங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல, அதை நான் சொல்லிட்டு இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கூட நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே ஃப்ரீ எஜுகேஷன்னாங்க இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரில. இதை நீங்கள் தான் கொண்டு போய் உங்கள் ஊரில் எல்லாம் சேர்க்கணும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் டாப்பராக வந்திருப்பாங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் நீங்கள் டாப்பராக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருந்து நீங்கள் டாப்பராக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஹெச்எம்முக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்எம்கிட்ட போயிட்டு நான் தான் டாப்பர் அப்படின்னு நீங்கள் ஒரு சைன் வாங்கிட்டு அங்கே உங்கள் ஸ்கூல் அங்கேருந்து எல்லா SSNலேருந்தே அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. உங்களுடைய ஹெச்எம்கிட்டே கேட்டு நீங்கள் அங்கேருந்து அனுப்பலாம். நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக சீட்டு கொடுக்கப்படுது. யாருக்கு? டாப்பராக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது. அவங்க அப்ளை பண்ணுறவங்கள நிறைய பேரில் அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 25 மாணவர்கள் கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் டாப்பராக வர அந்த ரூரல் ஏரியாவில் வந்து படிக்கிறாங்கல்ல, கிராமப்புறத்தில், அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிற வகையில். ஏன்னா இவங்க வந்து SSNங்கிறது அறக்கட்டளை மூலியமாக நம்ம சிவநாடார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லது பண்ணுறாரு. ரொம்ப நல்லதுன்னா மக்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு. அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆதரிக்கிறாரு. ஒரு 25 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமான கல்வி, எந்த பணமே ₹1 வாங்குறது இல்லை. உங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் வேற கொடுக்குறாங்க. அவங்களே காலேஜ்லேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களை ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறாங்க 25 பேருக்கு. அதனால மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டாப்பராக வரவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் நம்ம ஸ்டேட் போர்டில் டாப்பராக வந்திருப்பாங்க. அதாவது டாப்பராக நான் ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்டேட் லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் வெளியானிச்சு பார்த்தீங்களா ரிசல்ட்டு, அதில் நான் ஒரு 15 பேருக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு எப்படின்னா வாக் இன் வாக் அவுட் அப்படி அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு கீழே உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 25 பேருக்கு ஸ்போர்ட்ஸில், நான் ஸ்போர்ட்ஸில் என்னோட மார்க்கும் நல்லா வந்திருக்கு, என்னுடைய கட் ஆஃபும் நல்லா வந்திருக்கு, நான் ஸ்போர்ட்ஸ்லையும் நான் சூப்பராக விளையாடுவேன், நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுற ஒரு பர்சன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மாணவர்கள் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ நான் சொன்ன இந்த 25 சீட்டு, இந்த ஃப்ரீ சீட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் கொடுக்கப்படுது. அதனால் மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, நல்லா படிக்கிற மாணவர்களை SSN அழைக்கிறாங்க. வருஷம் உங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. சில கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சமாக கேட்பாங்க. ஆனால் SSN அப்படி கிடையாது. நீங்கள் லட்சம் கொடுத்தாலுமே உள்ளே போக முடியாது. உங்கள் மார்க் மட்டும்தான் பேசுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. SSNோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் பிரிக்கலாம். ஒன்று வந்து டே ஸ்காலர், இன்னொன்று வந்து ஹாஸ்டலர். ஏதோ ஒன்றில் தான் நீங்கள் தங்குற மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பாக டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு இப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ள ஃபீஸை சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2,95,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,30,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுடைய வருடாந்திர ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. அதே போல கவர்மெண்ட் கோட்டால குறையுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு 70,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகும் அப்படின்னு அவங்களுடைய வெப்சைட்லயே டீட்டெயிலா அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து 70,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால போவையில குறைவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. 70,000 குறையும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ அதனால மாணவர்கள் ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலோ ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுனாலோ அவங்க நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நம்மளுடைய SSN காலேஜுக்கு நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.